பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு சேஃபான பிளேஸ் தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பல் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட் கூட ரெடி பண்ணி தராங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. கார் பார்க்கிங்கோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க ஸ்டேக்கு 9952421750 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். சேதராப்பட்டு ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவில் சித்திரை திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் வெள்ளியனூர் கொம்யூன் சேதராப்பட்டு தொடர்பட்டையில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவில் சித்திரை திருவிழா நேற்று விமர்சையாக நடந்தது. நேற்று காலை 10 மணிக்கு கற்பக விநாயகருக்கு சிறப்பு அலங்காரத்துடன் கூடிய அபிஷேக ஆராதனை நடந்தது. மதியம் பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு சேதராப்பட்டு தொழிற்சாலைகள் சங்க தலைவர் டிஜிடெக்ஸ் திருப்பதி முன்னிலை வகித்தார். இரவு கற்பக விநாயகர் மின் விளக்கு அலங்கார ரதத்தில் கற்பக விநாயகர், வலது பக்கம் சிவன், இடது பக்கம் பார்வதி மற்றும் அவரது கையில் முருகன் உற்சவர்கள் இடம்பெற்று வீதி உலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விடிய விடிய நடந்த மேடை நாடகத்தை பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். சித்திரை திருவிழா நிகழ்ச்சி ஏற்பாட்டினை ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவில் விழா குழுவினர் ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரியில் வீட்டின் பின்பக்க சுவற்றை உடைத்து நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்ற நபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி திருப்புவனை அடுத்த களித்திருத்தாள்குப்பம் திரௌபதி அம்மன் கோவில் எதிரே உள்ள கிழக்கு மடவெளி வீதியை சேர்ந்தவர் ஹரிராமன். இவரது மனைவி அருள்மொழி 41. கடந்த 7ஆம் தேதி இவர்கள் வீட்டில் இல்லாதபோது வீட்டின் பின்பக்க சுவரை உடைத்து ரூபாய் 2.25 லட்சம் மதிப்புடைய நகை மற்றும் பணம் கொள்ளை போனது. இது தொடர்பாக திருப்புவனை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் நேற்று மதுக்கடிப்பட்டு பகுதியில் மது போதையில் ரகளையில் ஈடுபட்ட நபரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் பண்ருட்டி அருகே உள்ள சோலை கவுண்டர் பாளையம் பகுதியை சேர்ந்த சுந்தரவேலு 24 என்பதும் அருள்மொழி வீட்டின் சுவரை உடைத்து உள்ளே புகுந்து நகை மற்றும் பணத்தை திருடியதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து சுந்தரவேலுவை போலீசார் கைது செய்து அவரிடம் இருந்து 2.25 சவரன் நகை, 170 கிராம் வெள்ளி கொலுசு மற்றும் ரூபாய் 5000 ரொக்க பணத்தை பறிமுதல் செய்தனர். சுந்தரவேலு மீது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் 134வது பிறந்த நாளை முன்னிட்டு ஊசுடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் ஒன்றிணைந்து அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ஊசுடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் முன்னிலையில் கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 10 கண்ணு சந்திப்பில் காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மற்றும் மாநில செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், ஊசுடு தொகுதி வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள், இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள், மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் கட்சி பிரமுகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அவர்கள் தனது பிறந்த நாளை முன்னிட்டு சொந்த செலவில் வீராம்பட்டினத்தை சேர்ந்த 350க்கும் மேற்பட்ட மீனவ பெண்களுக்கு மீன் விற்கும் அன்னக்கூடைகளை வழங்கினார்.
அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடி வருகிறார். அந்த வகையில் வீராம்பட்டினம் பகுதியில் மீனவ வியாபார மகளிர்களுக்கு அன்னக்கூடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு மீனவ வியாபார மகளிர்கள் 350க்கும் மேற்பட்டோருக்கு மீன் விற்பதற்கான அன்னக்கூடையை வழங்கினார். நிகழ்ச்சி ஏற்பாட்டினை தொகுதி கழக செயலாளர் ராஜா செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில மீனவர் அணி இணை செயலாளர் ராஜவேலு மற்றும் தொகுதி அவைத்தலைவர் ராஜேந்திரன், வார்டு கழக செயலாளர் பன்னீர்செல்வம், அம்மா பேரவை துணை செயலாளர் ஜீவா, வார்டு கழக நிர்வாகிகள், அவைத்தலைவர் நாகப்பன், துணை செயலாளர் மணி மஞ்சினி, தொகுதி துணை செயலாளர் சிவகுமார், வார்டு செயலாளர் பாலு, ரங்கநாதன், பழனி, இளைஞர்கள் பரத், சிம்பு மற்றும் நிர்வாகிகள், மீனவ பெண்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இருந்து செஞ்சிக்கு மது பாட்டில்களை கடத்திய 2 பெண்களை போலீசார் கைது செய்தனர். திண்டிவனத்தில் உள்ள செஞ்சி பேருந்து நிலையம் பகுதியில் காவல் உதவி ஆய்வாளர் செல்வதுரை வழக்கம் போல் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில் பேருந்து நிலையத்தில் சந்தேகத்திற்கு இடமாக 2 பெண்கள் நின்று கொண்டிருந்தனர். அவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட போது முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்துள்ளனர். தொடர்ந்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் புடவைக்குள் தனி உடை வைத்து அதில் புதுச்சேரி மது பாட்டில்களை கடத்தி வந்தது தெரியவந்தது. இவர்கள் செஞ்சி பகுதியை சேர்ந்த சின்ன பாப்பா யசோதா என்பதும் இவர்கள் புதுச்சேரி மது பாட்டில்களை செஞ்சிக்கு கடத்தி செல்வது தெரியவந்தது. அவர்களிடம் இருந்து 230 மது பாட்டில்களை பறிமுதல் செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சி எதிரே நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் எம்பி, துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசை கண்டித்தும் வகுப்பு சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. போராட்டத்தின் போது பேசிய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் எம்பி, வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்தை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் உட்பட 40க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உள்ளன. பல இயக்கங்களும் வழக்கு தொடர்ந்து உள்ளன. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் நிச்சயமாக நல்ல தீர்ப்பை வழங்கும் என்று நம்பிக்கை உள்ளது. இந்த சட்டத்தை திரும்பப் பெறும் வரை போராட்டங்கள் தொடரும் என்றார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கலித்தீர்த்தாள்குப்பம் கிராமத்தில் ரூபாய் 35,24,000 மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டு சந்திப்பு அருகிலுள்ள ராஜகோபால் தெருவில் இருந்து பிள்ளையார் கோவில் வீதி வரையிலான கலித்தீர்த்தாள்குப்பம் கிராமத்தில் உள்ள RC21 எல்லைப்புற சாலையின் இருபுறமும் சிமெண்ட் கான்கிரீட் கொண்டு சமப்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 35,24,000 மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் ஜெயராஜ், இளநிலை பொறியாளர் வெங்கடேஸ்வரன், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலில் 2026 மார்ச் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி விழா நடைபெறும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி காரைக்கால் மாவட்டத்தில் திருநள்ளாறில் உலக பிரசித்தி பெற்ற தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் தனி சன்னதியில் அனுகிரக மூர்த்தியாக சனீஸ்வர பகவான் அருள்பாலித்து வருகிறார். இந்த கோவிலில் 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சனிப்பெயர்ச்சி விழா நடைபெறும். சனிப்பெயர்ச்சி நாளன்று நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்வது வழக்கம். இந்த நிலையில் சனிப்பெயர்ச்சி விழா 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடப்பதாக பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடந்த நிலையில் திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலில் சனிப்பெயர்ச்சி விழா நடைபெறவில்லை. இந்த நிலையில் வரும் 2026ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24 மணிக்கு சனி பகவான் கும்ப ராசியில் மீன ராசிக்கு பிரவேசிக்கின்றார். இதனை நேற்று கோவில் நிர்வாகம் சார்பில் நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் முன்னிலையில் சிவாச்சாரியர்கள் பஞ்சாங்கம் வாசித்து அறிவித்தனர்.
காரைக்காலில் கோவில் நிர்வாகிகள் மீது அவதூறு பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் ஊர் மக்கள் மனு அளித்தனர். காரைக்கால் மாவட்டம் நிரவி காளியம்மன் கோவில் தெருவில் 160 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அப்பகுதியில் பழமை வாய்ந்த மகிஷாசூர மர்த்தினி காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலய நிர்வாகத்திற்காக அப்பகுதியை சேர்ந்த 5 பேரை ஊர் மக்கள் தரப்பில் நியமித்து அவர்கள் கோவிலை நிர்வகித்து வருகின்றனர். இந்த நிலையில் அக்கோவிலில் நிதி கையாடல் நடைபெற்றிருப்பதாக சிலர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோவில் நிர்வாகிகள் வட்டாட்சியர் தலைமையிலான விசாரணைக்கு வந்து கணக்கு வழக்குகளை காண்பித்து சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கோவில் நிர்வாகிகள் மீது அவதூறு பரப்பியதாக அதே பகுதியை சேர்ந்த அசோக் பாபு, கிருஷ்ணகுமார், ராதாகிருஷ்ணன், ராமச்சந்திரன், பாஸ்கர் உள்ளிட்டவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதி மக்கள், பெண்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து மனு அளித்துள்ளனர். கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக கோவிலை சரியாக நிர்வகித்து வரும் கோவில் நிர்வாகத்தினர் மீது ஆதாரம் இல்லாத அவதூறு பரப்பி வரும் 5 பேர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை விற்பனைக்காக காரில் கொண்டு சென்ற நபரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து ரூபாய் 15,000 மதிப்பிலான 60 கிலோ போதை வஸ்துக்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி உப்பளம் சோனாம்பாளையம் சந்திப்பில் ஒதியஞ்சாலை போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த காரை மடக்கி சோதனை செய்ததில் அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் இருந்தன. இதனையடுத்து காரை ஓட்டி வந்த நபரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் நெட்டப்பாக்கம் கல்மண்டபம் பகுதியை சேர்ந்த கனப்தலால் என்பதும் போதைப் பொருட்களை விற்பனைக்காக கொண்டு சென்றதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து ரூபாய் 15,000 மதிப்புள்ள ஹார்ன்ஸ், கூல்லிப் உள்ளிட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருச்சிற்றம்பலத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஆலய சித்திரை திருவிழாவில் திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த திருச்சிற்றம்பலம் கூட்டுப்பாதையில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஆலயத்தின் சித்திரை திருவிழா நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தில் அதிகாலை மகா கணபதி ஹோமம், அபிஷேக ஆராதனை, அதனைத் தொடர்ந்து ஆலயத்திற்கு வருகை தந்த பக்தர்களுக்கு அன்னதானம், அய்யனார் ஆலயத்தில் பொங்கலுக்கு சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை, மேலும் விநாயகர் கோவிலில் இருந்து அய்யனார் கோவிலுக்கு குதிரை புறப்பாடு, அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வரசக்தி விநாயகர் வீதி உலா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன், கவுன்சிலர் புவனேஸ்வரி, ராமதாஸ் மற்றும் கவுன்சிலர் காமாட்சி விஜயரங்கன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்ததைத் தொடர்ந்து ஆலயத்தின் நிர்வாகத்தினர் சார்பில் மரியாதை செலுத்தினர். மேலும் ஆலயத்தின் சித்திரை திருவிழாவிற்கு ஏற்பாடுகளை ஆலயத்தின் நிர்வாக குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் ஒன்றிணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணியின் போது உயிரிழந்த வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க கோரி மீண்டும் வாரிசுதாரர்கள் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் கடைசியாக கடந்த 2016ஆம் ஆண்டு வாரிசுதாரர் பணி 88 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. அதன் பிறகு கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக வாரிசுதாரர் பணி நியமனம் செய்யப்படவில்லை. கருணை அடிப்படையில் வழங்கப்படும் வாரிசுதாரர் பணி நியமனத்திற்கு ஏறக்குறைய 137 பேர் விண்ணப்பித்து கடந்த 8 ஆண்டுகளாக காத்திருக்கின்றனர். இந்த நிலையில் வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அளித்த வாக்குறுதிப்படி சுகாதாரத்துறை வாரிசுதாரர் அனைவரும் ஒருமுறை தளர்வு அளித்து பணி வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தங்களது குடும்பத்தினருடன் வாரிசுதாரர்கள் கடந்த மாதம் தொடர்ந்து 20 நாட்களுக்கு மேலாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவர்களிடம் பேசிய அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டனர். இந்த நிலையில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் வாரிசுதாரர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் இன்று முதல் காத்திருப்பு போராட்டத்தை மீண்டும் தொடங்கியுள்ளனர். புதுச்சேரியில் மது குடிக்கும் போது ஏற்பட்ட தகராறில் சக நண்பரை பீர் பாட்டிலால் குத்திவிட்டு தப்பியோடிய நபரை போலீசார் கைது செய்தனர்.
புதுச்சேரி கொம்பாக்கம் கமலா நகரை சேர்ந்தவர் பாரதி 29, இவரது நண்பர் வில்லியனூர் ஓதியம்பட்டை சேர்ந்தவர் முரளி 25. கடந்த 12ஆம் தேதி இரவு கொம்பாக்கம் பகுதியில் இருவரும் மது குடித்துக் கொண்டிருந்த போது தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆத்திரம் அடைந்த பாரதி பீர் பாட்டிலால் முரளியின் கழுத்து, வயிற்று பகுதிகளில் குத்திவிட்டு தப்பி ஓடியுள்ளார். அங்கிருந்த பொதுமக்கள் முரளியை மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் முதலியார்பேட்டை இன்ஸ்பெக்டர் கண்ணன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து பாரதியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கல்லூரி கட்டணம் செலுத்த கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட கல்லூரி மாணவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு போலீசார் புதுவை பல்கலைக்கழகம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பைக்கில் வேகமாக வந்த இளைஞரை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது வாகனத்தில் ஒரு பார்சலில் கஞ்சா பொட்டலங்கள் இருந்தது. இதை கண்டு தப்பி ஓட முயன்ற இளைஞரை போலீசார் மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் புதுச்சேரி வெள்ளையனூர் பகுதியைச் சேர்ந்த லோகேஸ்வரன் 22 என்பதும் தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு MBA படித்து வருவதும் கல்லூரி கட்டணம் கட்டுவதற்காக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவர் ஓட்டி வந்த பைக் மற்றும் கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.